Well, it's time for us to once again respond. நாம் பதில் சொல்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. Our friends PJ sir and his colleagues are repeatedly committing certain basic logical fallacies. ஜனாப் பிஜே அவர்களும் அவருடைய குழுவினர்களும் தொடர்ந்தேச்சியாக தர்க்கபூர்வமான தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். I don't know if they are doing it knowingly or ignorantly. அதை அவர்கள் அறியாமல் செய்கிறார்களா இல்லை தெரிந்தே தான் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. For example, உதாரணமாக we gave a comprehensive answer about the wife and husband relationship between Solomon and his beloved, and then they still wanted to continue in that same kind of mindset. நாம் ஏற்கனவே சாலமோனுக்கும் அவருடைய சிநேகிதிக்கும் இடையில இருந்த அந்த கணவன் மனைவி உறவை குறித்து விளக்கமான பதிலை நாம் கொடுத்தும் கூட திரும்ப திரும்ப அந்த காரியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். I am developing a sense of concern for them. அவர்களை குறித்ததான ஒரு கவலை எனக்கு வருகிறது. Because they are indulging in a logical fallacy called selective reading and citing. ஏனென்றால் அவர்கள் தர்க்கபூர்வமான தவறான குறிப்பிட்ட வாக்கியத்தை தாங்கள் விரும்புவது போல வாசித்து எடுத்துக்கொள்ளுகிற அந்த தவறை செய்கிறார்கள். If they can, I would like them to put up Song of Solomon chapter 5 verses 2 to 8 again in the same NET version of the English Bible. It is not NET actually, it is New English Translation Bible. அங்கே புதிய ஆங்கில புதிய ஏற்பாடு என்கிற அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிற அந்த உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் 2-8 மீண்டுமாக அவர்கள் போட்டு காண்பிக்க விரும்புகிறானால் நலமாக இருக்கும். Our friends read only verse 4. நம்முடைய நண்பர்கள் 4ஆம் வசனத்தை மாத்திரம்தான் வாசித்தார்கள். But if you and our friends also read now verses 2 and 3 in the same New English translation, they will understand what the situation is. அதே மொழிபெயர்ப்பிலே வசனங்கள் 2ஐயும் 3ஐயும் நீங்களும் நம்முடைய நண்பர்களும் வாசித்தால் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். If you want, I can read it now again. நீங்கள் விரும்பினால் நான் மீண்டுமாக அதை வாசிக்க விரும்புகிறேன். And I hope this will be the final time we are going to deal with this unnecessary issue. இது தேவையற்ற இந்த காரியத்தை இதுதான் கடைசி முறையாக நாம் கூற போகிறோம். It is an issue not because there is anything problematic in the Bible, but the problem is in their minds. They are imagining too much. இந்த வாக்கியத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை, அவருடைய மனதில் இருக்கிற குழப்பம் தான் இதில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. Verse 2 says, I slept but my heart was awake. My lover is knocking. அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் தூங்கி விட்டேன், என்னுடைய நேசர் வந்தார், நான் கதவை தட்டினார் என்று. And I just checked the Hebrew, it is actually knocking. அங்கே நான் எபிரேய மூல பாஷையிலே நான் அதை பார்த்தேன், அதுல கதவை தட்டுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Knocking means you knock on the door. தட்டுகிறது என்று சொன்னால் கதவை தட்டுகிறது. So he is outside, she is inside. அங்கே அவர் வெளியில, நேசர் வெளியில இருக்கிறார், பிரியமானவள் உள்ளே இருக்கிறாள். And then after knocking for some time, there was an opening in the door, and into that he put his hand. அங்கே கதவை தட்டின பிறகு அவர் கதவு துவாரத்தில் இருந்த அந்த கதவு வழியாக தன்னுடைய கையை அவர் உள்ளே நுழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And then you go to verse 6 right there in New English Translation, it says, I opened for my lover, opened the door for my lover. அங்கே 6ஆம் வசனத்தில் அதே புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நான் அவருக்கு கதவை திறந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is their misreading and misinterpretation. Problem is not with the text. அங்கே வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அவர்கள் தவறாக படித்து தவறாக புரிந்து கொண்டிருப்பதில் தான் பிரச்சனை. Same is the problem with 2 Samuel chapter 21 verse 8. அதேதான் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இருக்கிறதை பார்க்கிறோம். If they read the second part of that verse and the very next verse, verse 9, they would have understood. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியையும் 9வது வசனத்தை வாசித்தார்களானால் அது புரிந்து விட்டிருக்கும். She brought up children for somebody else's. மற்றவருடைய குழந்தையை அவள் வளர்த்தாள் என்று அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Somebody else's sake. மற்றவர்களுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளை அவள் வளர்த்தாள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. The text is very clear that the children are not her children. அங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது அது அவளுடைய பிள்ளைகள் அல்ல என்று. How can you miss it? அதை எப்படி நீங்கள் கவனிக்காமல் இருக்க முடியும்? I don't know if something is blocking the vision when they come to that part. அந்த பகுதியில் வரும்போது ஏதோ ஒன்று அவருடைய கண்களை மறைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். I think we should come out of this and move forward. ஆகவே நான் இதிலிருந்து வெளியில வந்து தயவு செய்து முன்னாடி போவோம்.
And then about that language in Ezekiel. அதே எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட வாக்கியத்தை குறித்து பார்க்கலாம். You go to the last verse of that chapter. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நீங்கள் சென்றால் you will understand what the instruction is. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்ன என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். Our friend was asking what is the instruction here. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்னவென்று கேட்டார். What is the chapter? 23. I think it will be a good idea for us to go there. அங்கே அந்த பகுதியை நம்ம வாசிப்பது நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். So the conclusion of that whole description is given in verses 28 and 29. அதனுடைய முழு சாராம்சமும் அந்த போதனையினுடைய பகுதி எல்லாம் 48 49 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. God is instructing and giving a very severe warning. அங்கே ஆண்டவர் சொல்கிறது என்றால் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். So it says, so I will put an end to lewdness in the land, that all women may take warning and not imitate you. இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். I don't know why they are just getting stuck with one verse, two verses without reading at least the full chapter. ஏன் அந்த 1-2 வசனங்களையே நின்றுவிட்டு முழு அதிகாரத்தையும் நிறுத்தி விடுகிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. It's very sad. அது மிகவும் வருத்தத்தக்க காரியம். Warning not to imitate such people. இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதற்கு நமக்கு எச்சரிக்கை. You will suffer the penalty for your lewdness and bear the consequences of your sins of idolatry. உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். You read the Bible carefully. Many times spiritual idolatry is described in terms of sexual immorality, which is the worst kind of sin at the human level. இங்க பார்த்தா மனித அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு விக்கிரக ஆராதனை எதுவென்றால் இது மாம்சியத்தில் செய்யப்படுகிற விபச்சார பாவம் தான் மிக மோசமான விக்கிரக ஆராதனை. We will understand the problem when we go to Titus. நாம் இதை குறித்து நன்றாக புரிந்து கொள்வோம். Chapter 1 அதிகாரம் 15 வசனம். Titus chapter 1 verse 15. விக்கிரக ஆராதனை விபச்சாரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Let us now, in conclusion of my part of the presentation, turn to Titus chapter 1 verse 15. முடிவாக தீத்து 1 அதிகாரம் 15 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். It says, இவ்விதமாக சொல்கிறது, to the pure all things are pure, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். but to those who are corrupted and do not believe, nothing is pure. அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசமுள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. In fact, both their minds and consciences are corrupted. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். I think that is the problem that we are dealing with here. இங்கே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். And so, for the other part of the answer, I would request my friend Paul to complete. என்னுடைய மற்ற பகுதிக்கு அந்த அடுத்த கேள்விக்கான பதிலை என்னுடைய நண்பர் பால் அவர்கள் இப்பொழுது கூறுவார்கள். My friend has challenges me with the criteria that I have brought one criteria, and according to that criteria, what is Ezekiel chapter 23? நான் இந்த எசேக்கியேல் 23 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தரம் என்ன என்பதை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நண்பர் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். And he says that, see, if someone you wanted to give teaching and warning and say don't commit adultery, you can simply say, you no need to figure it out, you no need to say figuratively. இங்கே என்னுடைய நண்பர் சொன்னார், நீங்க விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்யாதிருக்கனா சும்மா செய்யாதே என்று சொல்லிவிட்டு போகலாமே, ஏன் அதை இப்போ விளக்கி நல்ல படம் போட்டு காண்பிக்கிறது போல செய்ய வேண்டும் என்று சொன்னார். But he has forgotten his own Quran. அவர் தன்னுடைய சொந்த குர்ஆனை மறந்து விட்டிருக்கிறார். Either he was simply hiding something and being double standard. அங்கே அவரோட எதையோ மறைத்து அவர் இரட்டை வேடம் போடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். Quran chapter 7 179 says they are the cattle, animal. அங்கே குர்ஆனிலே 7ஆம் சூரா 129 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கால்நடைகள் என்று சொல்லி. Quran 7 176 says they are the dogs. அங்கே சூரா 7 176ல சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Quran 62 verse 5 says they are the donkey who do not understand Torah. அங்கே 62:5ல அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத கழுதைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. Quran 74:50 says they are the asses, donkeys. அங்கே குர்ஆன் chapter 74 verse 50 says they are the donkeys. அங்கே 74:50ல அவர்கள் கழுதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Quran chapter 5 verse 60 says they are the apes, monkeys. அங்கே 7:40ல அவர்கள் குரங்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Quran 5:60 says they are the swines, they are the pigs. அங்கே வந்து சூரா
chapter 5 verse 60. 5:16 பன்றிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Quran 98 verse 6, it says they are the worst creature. அங்கே 98:6 அவர்கள் மிகவும் மோசமான பிறவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. My dear friend, அருமையான நண்பர்களே, if God can communicate very smoothly, why he has to talk this language? தேவன் நம்ம கடவுள் மக்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்த வேண்டும்? See, being you father and mother, when you love your children and you don't want to be punished, sometimes you get anger and use certain words simply to convey the meaning he should and she should not do that one. நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கும் போது நாம் என்ன சொல்கிறோம்? சில வேளைகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். Moreover, you have not presented since morning till evening even one criteria from the Bible itself why Bible is not God's word. You have never presented. You have brought some contradiction. Where is criteria? You have brought language. Where is the criteria? Are you the prophet? Are you the authority? Are you the God? Who you are to give this? You should have some authority to validate your claim. You have given nothing, simply your own interpretation, which you cannot back it up, even from your Quran and from the Bible, both sides. உங்க காலையிலிருந்து இம்மட்டுமாக இந்த வேத புத்தகம் தான் கடவுளுடைய வார்த்தை என்பதற்கு எந்த விதமான ஒரு இல்லை என்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரத்தை குர்ஆனிலிருந்தோ வேதத்திலிருந்தோ நீங்கள் சொல்லாதபடிக்கு அதற்கு உங்களுடைய சொந்த கருத்துக்களையே நீங்கள் மட்டுமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். And you remember, if you do not give it up and you go on, we have plenties, we have tons and tons, and you will get the same back. Therefore, being spiritual people, I am saying, now let us shift from carnality to spirituality, because we are also a spiritual being. நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக இருப்பதனால, ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் மாறி, நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து வேறுபட்டு ஆவிக்குரியவர்களாக மாறி, இந்த வேத புத்தகம் கடவுளுடைய வார்த்தை இல்லை என்பதற்கான அளவுகோல் என்ன என்பதை குறித்து நீங்கள் சொல்லி நீங்கள் நிரூபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். Yes, the Bible says that Bible is inspired God's word and the goal is to save the human being. அந்த வேத புத்தகமானது கடவுளுடைய ஆவியினாலே ஏவப்பட்ட மனிதர்கள் எழுதின வார்த்தை. இதிலே மனிதனுடைய ரட்சிப்புக்கான வார்த்தைகள் இருக்கிறது. Now when I said that yes, when Bible says salvation, Bible includes 6 things. அங்கே ரட்சிப்பு என்பதை குறித்து சொல்லும்போது வேத புத்தகம் 6 காரியத்தை சொல்லுகிறது. Number 1, முதலாவது காரியம், born again in the nature of God, and Quran do not have. If have, please tell us. இந்த மறுபடியும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிற அந்த மறுபிறப்பை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லவில்லை. Number 2, be free from sinful nature, and in Quran you don't have, only Bible has it. பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லவில்லை. Number 3, have power over Satan, and there is only one person, Jesus Christ, who is victorious over Satan in Hadith and in the Bible, and there is no other individuals. இங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிசாசின் மேலே அதிகாரம் உடையவராய் இருந்தார், அவனை ஜெயித்தார் என்று சொல்லி ஹதீஸிலோ குர்ஆனிலோ மற்ற எந்த இடத்திலோ அதை வேறு யாரை குறித்தும் சொல்லப்படவில்லை. For example, உதாரணமாக we are not trying to criticize the Hadith or Quran, but simply what we are saying, there are certain things recorded in the Hadith. இங்கே ஹதீஸையோ குர்ஆனையோ நாங்கள் குறை சொல்ல வரவில்லை. ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Sahih al-Bukhari volume 4 hadith number 641 says, Prophet Muhammad narrated, means so and so, it was narrated by Ibn Musayba and so, that every child who is born of Adam, Satan comes and touches, except Jesus and her mother Mary. அங்கே புகாரி புத்தகம் 55 வால்யூம் 4 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவையும் அவருடைய தாயாகிய மரியம் தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் சாத்தான் தொட்டு விட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. Sahih al-Bukhari volume 4 hadith number 506, it says every child is touched by Satan except Jesus and his mother Mary. அங்கே புகாரி வால்யூம் 4 புத்தகம் 54 506வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா பிள்ளைகளையும் அங்கே சைத்தான் தொட்டு விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Further, Sahih al-Bukhari volume 6 hadith number 71 says every child who is born is touched by Satan except Jesus and his mother Mary. அங்கே மறுபடியுமாக அந்த சையத் புகாரி 60வது வால்யூம்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா பிள்ளைகளையும் சாத்தான் தொட்டு விட்டான் என்று சொல்லி. Even Prophet Muhammad himself was under the power of magic so many times. அங்கே முகமது நபி அவர்கள் கூட
ஒரு மந்திர அந்த He was under power of magic. மந்திர சக்தியினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have a separate debate, we will deal with that. அதற்கு தனியாக ஒரு விவாதம் இருக்கிறது, அதை குறித்து நாம் பிற்பாடு பார்ப்போம். The point is, Bible purpose is to give salvation from sin, from Satan, and only Jesus is the only savior. And brother, what he was saying, you wanted to save the Muslim? Yes, not me. This is what the Bible intend. This is what all the prophets intend. This is what the God of the Bible intends, that every Muslims, everyone should be saved. இங்கே நாங்கள் வேதாகமம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ரட்சிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் வருகிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாமியரோட கூட சேர்த்து எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த வேத புத்தகம் விரும்புகிறது. Now I wanted to take it little further. இன்னும் அதிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். Jesus, who is a savior, he is a God himself. அங்கே ரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்து தேவன், அவரே தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். In Isaiah chapter 48 verse 11 to 17 it says, I am the first, I am the last, I am creator, I am your God, I am your redeemer. அங்கே ஏசாயா 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் பிந்தினவரும் நான் முந்தினவரும் நானே தேவனும் நானே உருவாக்கினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. And I have 10 scholars to support this. இதற்கு 10 அறிஞர்களுடைய சாட்சி இருக்கிறது. One of the greatest commentator, John Gill, says that here the speaker is Yahweh, God the Son, Jesus Christ. அங்கே ஜான் கில் என்று சொல்லுகிறார், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் என்று அவர் சொல்லுகிறார். Jamieson, he says here the speaker is Jesus Christ, Yahweh God. அங்கே இயேசு கிறிஸ்து யெகோவாவாகிய தேவனாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் என்று ஜெமி என்கிறவர் சொல்லுகிறார். Origen says here the savior is Jesus Christ, Yahweh God. அங்கே ஓரிகன் என்பவர் சொல்லுகிறார், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரட்சகர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் என்று சொல்லுகிறார். So you are asking criteria. நீங்கள் அளவுகோலை கேட்கிறீர்கள். Bible brings சகோதரர்களே, அவங்க பேசுனதெல்லாம் கவனிச்சிங்க. அதில் ஒழுங்கான ஒரு வாதமும் வைக்கல. நாங்கள் அவன்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பைபிள் இறைவனுடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குரானில் நாயும் கழுதை என்று இருக்குது, அது நாய் கழுதையுடைய ஜாமான் இருக்குது, அந்த சைஸ் ஜாமானை தேடி போனான்னு இருக்குது, அதுவும் கழுதைன்னு சொல்லுதும் ஒன்றா. அதே மாதிரி கழுதையும் கழுதை ஜாமாங்கிறது ஒன்றா. அப்புறம் புகாரியில் இருக்குது, அதெல்லாம் கோட் பண்ணாங்க. இந்த புகாரியில் சைத்தான் எல்லா குழந்தைகளையும் டச் பண்ணனா, ஈசாவையும் இயேசுவையும் மரியாமை இயேசுடைய தாயும் தவிர அப்படின்னு சொல்லிட்டு புகாரியில் இருக்குது. சரி, இருக்கட்டும். அதனால பைபிள் குரான் இறைவனுடைய வார்த்தைன்னு ஆயிருச்சா? அதில் இருந்து பைபிள் இறைவனுடைய வார்த்தைன்னு எப்படி நிரூபிக்கிறீங்க? இயேசு நல்லவர், ஓகே, பிரச்சனை இல்லை. பைபிள் இறைவனுடைய வார்த்தைங்கிறதுக்கு அந்த ஹதீஸ்ல எங்க இருக்கு ஆதாரம்? நாங்கள் உங்கள்கிட்ட பைபிள் இறைவனுடைய வார்த்தைங்கிறதுக்கு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டால், ஷைத்தான் didn't touch Jesus and his mother. How will it prove? How will it help you to prove that Bible is the word of God? We are saying it, Bible describes about the genitals which are the size of a donkey's genitals, and you are saying Quran says about donkeys. Are they same? Are they in the equal footing? And then he is asking us one more thing. You have not quoted any criteria from the Bible to establish, to show what is the criteria of word of God. We are saying the Bible itself is wrong. The whole Bible is falsehood. And how do you expect us to quote from the Bible, to take a criteria from the Bible? ஒரு பைபிள்ல இருந்து இறைவனுடைய வார்த்தைங்கிறதுக்கு நீங்க ஒரு அளவுகோலை தரணும். பைபிள்ல இருந்து நீங்க தரவே இல்லைங்கிறார். பைபிளே ஒட்டுமொத்த பொய்யுங்கிற, அதுல இருந்து நீங்க பைபிள் எப்படி இருக்குன்னு காட்டுங்களேன் அப்படின்னா நான் ஏன் அதில் காட்டணும்? அவன் ஒரு ஃப்ராடு, பொய்யங்கிற, அவன் உண்மையானங்கிறதுக்கு அவன்கிட்ட ஆதாரத்தை காட்டினா எப்படி அவன்கிட்ட ஆதாரத்தை காட்ட முடியும்? How can I? And then அந்த ஸ்லைடை ரெடி பண்ணிருக்கோம். He was talking about the Samuel, and we said clearly that Michal bore a son for her, son for Adil. He said no. We have prepared the slides. See, in American Standard Version it says whom she bare to Adil, and then again Darby translation, and then Young's literary translation. There are many more translations. Just for say, we have just put up only two or three for sample. That's all. So again, they are keeping on repeating lie after lie. Why do you insist on lies? Why do you keep talking lies? பொய்க்கு மேல பொய் சொல்லி நிரூபிக்கணுமா? அவளை பெறவில்லை, வளர்த்தான். நீங்க நாங்கள் பைபிளில் பெற்றான்னு காட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
அதை நாங்க மொழிபெயர்க்கலையே, முஸ்லிம் ஸ்காலர்ஸ் இல்லையே, எல்லாம் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் தானே. அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு இயேசுவை சைத்தான் தொடவில்லை என்று புகாரியில் இருக்கிறது. நாங்கள் முரண்பாடை கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதில் சொல்லலை. அதே மாதிரி நான் முதல்ல சொல்லும் போது தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வேண்டாம் தப்பாக இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் நாங்கள் செய்யலையே, அதுவும் நீங்கள் செஞ்சது தானே. அப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்புன்னு சொல்லுங்க. He said, might be your Tamil translation might be wrong. Our English translation is correct. Then declare that your Tamil translations are wrong. Declare that that is not the Bible. What the Tamil speaking Christians are holding is not the Bible. At least declare that. Or tell what the Bible the Tamil speaking people are having is wrong. Right. And then he called us, he told us, come away from cardinality to spirituality. We are talking about spirituality of your Bible. You are asking us to come out from the Bible. Why are you so upset? பைபிளை பற்றி நாங்கள் சொன்னால் மாமிச செய்திகளை விட்டு விட்டு ஆவிக்குரிய செய்திகளை பற்றி பேசுங்கிறீங்க. நாங்கள் ஆவிக்குரிய செய்தி இந்த பைபிள் சொல்கிறத பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி முதல்ல சொல்லியிருந்த பாதையில் விட்டுட்டேன். தோரா, உங்கள்கிட்ட இருக்கிற தோரம் எங்கள்கிட்ட இருக்கிற தோரம் வேறு வேறுங்கிறீங்களா? அதுக்கு ஆதாரம் என்னன்னா நீங்கள் தான் சொன்னீங்க. குரானில் சொல்லப்பட்டிருக்குது, இஞ்சியிலும் தோராவிலும் முகமதை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று. அவன்ட்டு உங்கள் குரானிலே இருக்கிறதே என்று கேட்டார். குரானில் இருக்குது. இப்போ நீங்கள் வச்சிருக்கிறதுல இல்லையே, முகமதை பற்றி முன்னறிவிப்பதில் இல்லையே. தோராவில் இருக்குன்னு குரான் சொல்லிச்சுல, நீங்கள் வச்சிருக்கிறதுல இல்லையே. அப்போ நீங்கள் வச்சிருக்க தோரா இல்லை. அதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம். வேற என்ன ப்ரூஃப் காட்ட முடியும்? அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேதமுடையவர்கள்ட்ட தௌராத்தை உடையவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. என்ன விஷயத்தை கேட்க சொல்லிச்சு? அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை பாருங்க. இதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் ஆண்களை தவிர வேறு யாரும் இல்லை. இதில் சந்தேகம் இருந்தால் வேதமுடையவர்கள்ட்ட தௌராத்தை உடையவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்க போய் பைபிளில் போய் பாருங்க. பைபிளில் லேடிஸ் எல்லாம் ப்ராஃபட்டஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்களே, பெண்களை எல்லாம் தீர்க்கதரிசிகள் இருக்கீங்களே. அப்போ முரணாதானே இருக்குது. அப்போ குரான் சொன்ன தௌராவும் இதுவும் ஒன்றும் இல்லையே. And in the previous talk we were talking about Torah. We mentioned that Torah in Quran, it speaks about Torah. Allah clearly says what a Torah should have and what it should not have. If you see the previous verse, it reads about the prophecy of Prophet Muhammad. That is what was in Torah, and Allah asked the people to go read that. Now in your Torah you don't have the prophecy of Prophet Muhammad. And point number 2, even if you take it for the sake of argument, if the brother quoted another verse from Torah, from Quran, saying that ask the people who are well versed in Torah, but he failed to realize what Allah asked them to ask. Allah is quoting that none of the prophets were female. All the prophets I have sent before you are male. Ask this to the people who are well versed in Torah. But if you take the Bible, you have a lot of female prophets in that. So how do we believe that it's the same Torah? That's a very clear contradiction. And to add to this, only 2 points to the refutation. The brother, the philosopher, when he started that, he said, it's not the net Bible, it's New English translation of the Bible. Sir, when you say this, when you quote this, it's like you are saying, you know what, Christians lost the debate with TNTJ and not Tamil Nadu Tawhid Jamaat. Both are same. When you say NET or when you say New English translation, both are same. So this even a child, if you ask, he'll speak TNTJ or Tamil Nadu Tawhid Jamaat, both are same. And one more point is that when quoting the Song of Songs, they said that chapter 5 verse 4, that when he knocked the door, she opened it. Okay, I agree. What about this 4th verse which says that thrust his hand through the hole, and he didn't read the other verse. He said that we are showing the double standards. They are doing the double standards. He didn't continue the verse. It says clearly, thrust the hand through the hole and my feelings were stirred for him. When the feelings will be stirred? You do something, only the feelings will be stirred. And one more thing is, the other person, he said that I want Bible to be figured out, everything, not figuratively. Sir, I didn't say that figuratively how to speak. I said that when saying commit no adultery, it should be open, it should be very clear. I didn't say that figuratively. I earlier said that scripture should not have hidden motives or deliberate obscurity.
it's your misconception. I didn't say like that. Figure out or figuratively is two different things. அப்புறம் இந்த சாங் ஆஃப் சாலமனை பற்றி சொன்னாங்க. ஐ ரெட் த ஹீப்ரூ, அதில் டோர், இட் ஹேஸ் அ வேர்ட் டோர். ப்ளீஸ் ரீட் இட் அவுட் வேர்ட் பை வேர்ட் and give the meaning of each word. Let us see where the word door occurs in that Hebrew. We have the Hebrew with me. I have it in front of me. There's no such word. It says the lady was sleeping and he went and knocked on her door, knocked on her and saying, open for me, not the door. அந்த அதில் ஹீப்ரூவில் வந்து கதவை தட்டினான்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னார். அதில் கதவுங்கிற வார்த்தையே இல்லை. அவர் ஹீப்ரூவை படித்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வைக்கட்டும். அது என்ன இருக்குன்னா, அந்த பெண்மணி ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்குது. அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது இவர் தட்டி திறண்டாராம். அந்த அம்மா திறந்துச்சான். அப்படி தான் இருக்குது. தொடர்ந்து அதில் படித்து பாருங்க. கதவு கைப்பிடியை தொட்ட தண்ணி வடியுமாங்க, போலம் வடியுமாங்க. வெள்ளை போலம்னு சொன்னால் வாசம், ஒரு வாடையோடு உள்ள திக்கான திரவம். அது வடியுமா? கதவுல இருந்து பசை மாதிரி ஒட்டக்கூடிய ஒரு திரவம் கைப்பிடியிலேருந்து கொட்டுமா? அப்படிலாம் இருக்குதே. ஹீப்ருவை படித்து அதை அர்த்தம் வைக்க சொல்லுங்கள். சும்மா புருடா விட்டு போகக்கூடாது. அதே மாதிரி இது நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இது ஆபாசத்தோடு பார்க்கக்கூடாது. இதுதான் சினிமாக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆபாசமாக படத்தை எடுத்துகிட்டு கலை கண்ணோட்டத்தை பாருங்கிறான். நீங்கள் ஒருத்தன் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவன் நல்லவன் தான், எல்லாம் நல்லதான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா? அவன் பொய் சொன்னான்டா பொய் தான் சொல்கிறான்னு சொல்லுங்கள். அதையும் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்க நீங்கள் எதிர்பார்க்குறது சரியில்லையே. இப்போ அடுத்தது இன்னொன்று எடுத்து போகிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்து போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதரர்கள் ஆதாரம் காட்டவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்குது? ஒரு மனுஷன் வெளியில உள்ளவன் இதை பேசினான்னா அவன் மூளை இல்லாதவன், வெக்கம் இல்லாதவன், மானம் இல்லாதவன் சொல்லுவோம். அதை இது உங்க இறைவேதம் நீங்க சொல்லக்கூடியதுல எழுதி வச்சிருக்கிறீங்க. இதை விட வெளியே என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு விஷயத்தை, அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன். 2 சாமுவேல் 13வது அதிகாரம், அதுல 1வதுல இருந்து ஒரு நிகழ்ச்சி, அண்ணனும் தங்கையும் செய்த விபச்சாரம் விவரிக்கப்படுகிறது. இவங்க என்னமோ கணவன் மனைவிக்கு மத்தியில் தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. இனி எல்லாம் வரும். அண்ணன் தங்கைக்கு மத்தியில், மாமனார் மருமக, எல்லா விஷயத்தையும் பட்டியல் போடுவான். தாவீதின் மகனான அம்னோன் என்பவன் இந்த அசிங்க செயலை செய்யறான். அப்ப செஞ்ச சேட்டை தனி, அது ஒரு பட்டியல் இருக்குது. இந்த அம்னோன் வந்து என்ன செய்யறான்னா, அவனுடைய தங்கச்சி தாமார் மேல ஆசை வைக்கிறான். அவன் நோய்வாய்ப்படுறான், மெலிஞ்சு போறான். இந்த தாமார் கன்னி பெண்ணாக இருக்கிறதுனால அவளோட தகாத உறவு கொள்ள முடியாது, அது கடினம். அதே கன்னி பெண் இல்லாட்டினா அவளோட ஈஸியாக என்ன செய்யலாம், தகாத உறவு கொண்டு வரலாம். இப்படி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா. அவனுக்கு யோனாதாப்புன்னு ஒரு சகோதரன், கூறுகட்ட சகோதரன். அவன் கேட்குறான், அரசரே நீங்கள் மெலிஞ்சுக்கிட்டே போறீங்களே, ஏன் நாளுக்கு நாள் தேஞ்சு போறீங்க, உங்களுடைய கவலை தான் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி தாமாரை நான் அடையணும் அப்படிங்கிறான். அப்போ இவன் என்ன செய்யணும், உண்மையான நண்பனாக இருந்தா அவன் மண்டையில் 4 தட்டி அடக்க, இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாதா, தங்கச்சியை பற்றி இப்படி தப்பாக நினைக்கிறியே, அவன் புத்திமையை சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் அவனோட அயோக்கியனாக இருப்பான் போல. இவன் என்ன செய்கிறான், உன்னுடைய தந்தை வருவார்ல, வரும்போது தந்தை இடத்துல தாமார் வந்து உணவுப் பொருளை தயாரித்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வை. அவன் வரும்போது நீ உன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றிக்கோ அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அதே மாதிரி தந்தை வருகிறார். இவன் என்ன செய்கிறான், அம்னோன்னு தந்தைகிட்ட கேட்குறான், என் கண் முன் 2 பணியாரங்களை செய்து கொடுக்க அவளை அனுப்பும்படி வேண்டுகிறேன். இவன் 2 பணியாரம் சொல்லும் போதே தந்தை சுதாரிச்சிருக்கணும், சுதாரிக்கலை. அதே மாதிரி என்ன செய்கிறாரு, தாமார்கிட்ட போய் நீ சகோதரனுக்கு பணியாரம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. தாமார் பணியாரம் செஞ்சுட்டு வர்றா. வந்தோடனே ஆளுகள் எல்லாம் இருக்கிறாங்க. இவன் பணியாரம் மட்டும் திங்கிறவனாக இருந்தா என்ன சொல்லியிருக்கணும், பணியாரத்தை தின்னுட்டு போகணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எல்லோரும் வெளியே போனாலன்றி நான் சாப்பிட மாட்டேன். பணியாரம் சாப்பிட்றதுக்கு எதுக்கு ஒருத்தி தனியாக இருக்கணும் உனக்கு? எல்லோரும் வெளியே போகணுமா பணியாரம் சாப்பிட? எல்லாரும் வெளியே போகணுங்கிறான். எல்லா பேரும் வெளியே போகிறாங்க. அந்த 2 பேரை மட்டும் விட்டுட்டு எல்லா பேரும் போகிறாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான், அம்னோன் தங்கச்சி கையை பிடிச்சி, தங்காய் இங்கே வா, வந்து என்னோடு படு, நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது. அசிங்கமாக பேசுவங்கிறீங்க, இது பைபிளில் தான் இருக்குது. தங்காய் இங்கே வா, என்னோடு படு. இவன் அண்ணன் வேண்டாம், என்னை கற்பழிக்காத அப்படின்னு சொல்றா. அவளை என்ன, இவளுக்கு ஆசை இல்லாமல் இல்லை, ஆசைதான். ஆனால் தான் ஒரு விபச்சாரியாக இருக்க ஆசை இல்லை. அரசரிடம் நீ கேள், அவர் என்னை மனைவியாக தர மறுக்க மாட்டாள்
நான் தங்கச்சியா இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்று அப்படிங்கிறான். ஆனா அவன் இதுக்கு செவி கொடுக்காம வலுவந்தமாய் அவளை பிடித்து அவளோடு படுத்தான். கதையை முடிச்சுட்டானா? அதுக்கப்புறம் வெறுப்பு. எந்த அளவுக்கு வெறுப்பு, எந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சு உருகிட்டான். அதை விட அவனுக்கு வெறுப்பு அதிகமாயிருச்சான். நீ எழுந்து போய் என்று அவளை வெறுத்து ஒதுக்கினான்னு ஒரு சம்பவம் இதுல சொல்லப்படுது. இதை நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, இந்த கதையை இறைவேதத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி கதைகளை நான் எழுதி வச்சா என்ன கேவலமானவன் அசிங்கமானவன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இறைவேதத்தில் மட்டும் இது இப்படி இருக்கலாம்? இதுதான் பரிசுத்த வேத ஆகமமா? இந்த கதையை படிச்சதுக்கு பின்னாடி ஒரு அண்ணன் தங்கச்சிட்ட உண்மையாகவே பணியாரம் கேட்க முடியுமா? அப்படி பணியாரம் கேட்டா அந்த தங்கச்சி என்ன நினைப்பா? நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் எதுக்கு இறைவேதத்துல ஆதாரம் காட்டவில்லை? ஆதாரம் காட்டு, இதுதான் பெரிய ஆதாரம். இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்கிறது? பைபிள் விபச்சாரத்தை கண்டிக்குதுன்னு சொல்லி சில வசனங்கள் எடுத்து போட்டாங்க. இதெல்லாம் ஆதாரமாகுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் நிர்வாணமாக இருந்து கொண்டு ஆபாசம் கூடாது கூடாதுன்னு கத்துறான். ஆனா அவன் நிர்வாணமா இருக்கிறான். இப்படி பேசுறதுனால அவன் ஆபாசத்துக்கு எதிராக பேசிட்டான்னு அர்த்தமா? பைபிளுடைய நிலை அப்படித்தானே இருக்குது. ஒரு பக்கம் விபச்சாரம் கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எல்லா விபச்சாரத்தையும் விவரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இது இறைவேதமா இருக்கவே முடியாது. We have been seeing a lot of this pornographical details in the chapters which mentioned, so not figuratively, so openly, so very pleasing to a person who is a sexual debaucher, meaning trying to have more of sex in his life, always a womanizer. Only that person can think like that. And one of this other stories that I have is an incest. I hope everybody knows it. It's a relationship, close relationship between whether a brother or a sister or a mother or a son, something like that. Very illicit close relationship between close relations. And there are no less than 10 cases of incest in the Bible, and this is one of them. It's mentioned in the 2 Samuel chapter number 13 verse number 1 to 6. If you read, I'll only say in context that David had a son called Amnon, and he wants to have sex with his own sister, whose name is Tamar. Brother wants to rape Tamar. But you know what? Tamar is a very young virgin girl, and it's out of question for him. That's what the description is, out of question. Whatever matter is, whether it is head or tail, I have to rape her or I have to have sex with her. So what he does, he is so sick about it. I mean, he's always thinking about it, and he has a friend called Jonathan, who is who asks him, "Oh Amnon, what happened to you? As I see that you are in a depressed mood always." So he tells him that I want to have sex with my sister. This idiot Jonathan, instead of warning him, he is giving another advice to him, that go and lie in the bed, and when your sister comes in, when your king David comes in, tell him that let my sister come in with the cakes so that I can have the cakes from her hand. See, Jonathan, after gives his advice, now he goes and lies in the bed, and Amnon, Tamar, she brings cakes for him, and that time he makes use of, see, Bible teaching is how to make a situation where you can rape your own sister. She comes in, and then he says that, get everyone out of here, meaning he wants to have that sex with her. So he asks everyone to go out, and he says that, "Oh my sister, come and lie in bed with me." Imagine brother asking his sister come and lie with, and he's trying to rape her. That time Tamar, she's telling, "Yes, such a thing cannot happen in Israel," as if Israel is a very so pure country that this solely by the grace of God I start again. மீண்டுமாக தேவனுடைய கிருபையினாலே நான் ஆரம்பிக்கிறேன். Again I will have to repeat that my questions are still unanswered, but I am going to continue answer their questions. என்னுடைய கேள்விகள் இப்பொழுது வரைக்கும் பதில் கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் சொல்லி அவர்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். Our friends from TNTJ has raised the issue in 2 Samuel 13:5 and then said there is an incest happening here. 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு இப்படியாய் ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது என்று சொன்னார்கள். Yes, Bible has reported it. Does it mean that Bible has approved it? அப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை பைபிள் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாலும் அதை பைபிள் அங்கீகரிக்கிறது என்பது அர்த்தமாகுமா?
In Leviticus chapter 18, Bible completely prohibits it. லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் அப்படிப்பட்டதான எல்லா உறவுகளையும் வேதம் திட்டவட்டமாக மறுக்கிறது. In Deuteronomy chapter 27, Bible pronounces curse upon such people. அப்படிப்பட்டவர்கள் மேல் உபாகமம் 27வது அதிகாரத்திலே வேதாகமத்திலே சாபம் கூறப்பட்டிருக்கிறது. That is why in 2 Samuel same book, 2 Samuel chapter 13 verse 21, it says when the king David heard all of this, he was furious. 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 21வது வசனத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். தாவீது அதை கேட்டபோது அவன் மிகவும் மூர்க்கமடைந்தான். You know what is the problem with them? அவர்களோடு கூட இருக்கிற பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தெரிகிறதா? It is like reading a court verdict, or it is like reading a newspaper where some rape or anything had happened, and then coming to the conclusion this country allows rape. இது ஒரு செய்தித்தாளிலே கற்பழிக்கப்பட்டதான ஒரு சம்பவத்தை படித்துவிட்டு அந்த தேசமே கற்பழிப்பை அனுமதிக்கிறது என்று சொல்லி ஒரு முடிவோடு கூட வருகிறதை போல காணப்படுகிறது. You read a court verdict, and rather than coming to the conclusion that court has punished it, you are saying, see, court is describing all these kind of things before, because they are describing, they are approving. This is nonsense. கையங்களமா பிடிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தில் இருக்கிற வர்ணனை வாசித்து விட்டு அப்படிப்பட்ட சம்பவம் இருக்கிறதுனாலே அந்த பகுதியோ அந்த தேசமோ அவர்களோ அதை அங்கீகரிக்கிறார்கள் என்று சொல்லுவது முட்டாள்தனமான ஒன்று. Now what you will have to show is that the Bible has approved it. நீங்கள் எதை காட்டி கொடுக்க வேண்டும்? வேதாகமம் இதை அங்கீகரிக்கிறதா என்பதை தான் நீங்கள் காட்டி கொடுக்க வேண்டும். I will give an example for them to understand it better. அவர்கள் அதை சிறந்த முறையிலே புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். For example, உதாரணமாக, does Quran allow rape or not? குர்ஆன் கற்பழிப்பை அனுமதிக்கிறதா இல்லையா? Quran allows rape of slaves. அடிமை பெண்களை கற்பழிக்கும்படி குர்ஆன் அனுமதிக்கிறது. Surah chapter 23 verse 5 and 6. சூரா 23வது அதிகாரத்தின் 5-6 வசனங்கள். It is not describing that somebody raped somebody. Quran is allowing that you can have sex with slaves. அங்கே யாரோ ஒருத்தர் கற்பழித்தார் என்று சொல்லி வர்ணனை அல்ல, ஆனால் குர்ஆன் நீங்கள் அடிமை பெண்களை கற்பழிக்கலாம் என்று கொடுக்கிற அனுமதியை பார்க்கிறோம். If they challenge it, if they have courage to challenge that, I will give another 10-15 references to prove that. அதற்கு அவர்கள் சவால் கொடுக்க அவர்களுக்கு தைரியம் இருந்தால் நான் இன்னும் 10-15 வசனங்களை அவர்களுக்கு இன்னும் ஆதாரமாக கொடுக்க முடியும். See, they can allow rape, they can actually, their law can permit rape of slaves, but in Bible it cannot be even reported. அவர்களுடைய சட்டத்தின்படி அவர்கள் ஒரு அடிமையை கற்பழிப்பதற்கு அவர்கள் சட்டம் அனுமதிக்கலாம், ஆனால் அவர்கள் கருத்துப்படி வேதாகமத்திலே அப்படி நடந்த சம்பவங்களை கூட எழுதி இருக்க கூடாது. Is there any sense in what they are saying? அவர்கள் சொல்லுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? You think and you decide it for yourself. நீங்கள் அதை யோசித்து நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளுங்கள். Now again, our friends have taken 2 Samuel 21:8. நம்முடைய நண்பர்கள் 2 சாமுவேல் 21வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை எடுத்துக்கொண்டார்கள். First they have highlighted one issue which is says sons of Michal. அவர்கள் மீண்டுமாக மீகாலின் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். Then they have quoted some translations. அவர்கள் சில மொழிபெயர்ப்புகளை கொண்டு வந்தார்கள். Then they also raise, is the Tamil Bible wrong just because one translation translate differently? ஒரு மொழிபெயர்ப்பு இன்னொரு மொழிபெயர்ப்பிலிருந்து வேறுபட்டு இருக்கிறதுனால உங்களுடைய தமிழ் மொழியாய்க்கும் தவறு என்று நீங்கள் சொல்ல முடியும் என்று கேட்டார்கள். Let me take all of this one by one. இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். If you adopt children, can you call them as sons? If you adopt children, can you call them as sons or daughters? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தத்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களை பிள்ளைகள் என்று அழைக்க முடியுமா? Yes, you can call them as sons. நீங்கள் ஒரு பிள்ளைகளை தத்தெடுத்தால் அவர்களை உங்கள் மகன்கள் குழந்தைகள் என்று அழைக்க முடியும். In fact, it was permitted in Islam until a certain time. இது இஸ்லாமிலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. In Surah chapter 33 verse 4, சூரா 33வது அதிகாரத்தின் 4வது வசனம், it is at that time actually Allah prohibited this. இந்த நேரத்திலே காலகட்டத்திலே தான் தத்தெடுக்கிற ஒரு காரியத்தை அல்லாஹ் தடை செய்கிறார். And what was the reason for Allah prohibiting to call adopted children as sons? தத்தெடுக்கும் பிள்ளைகளை உங்கள் சொந்த பிள்ளைகள் என்று நீங்கள் கூப்பிட கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தடை செய்வதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? What was the reason for Allah prohibiting adoption itself? தத்தெடுப்பதையே அல்லாஹ் தடை செய்வதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? You know, உங்களுக்கு தெரியுமா? Their pattern of the mankind, their best example for their mankind, Hazrat Muhammad. மனித இனத்திற்கே மிக முக்கியமான மிக சிறப்பான முன்னோடியாக இருக்கக்கூடியதான ஹஸரத் முகமது அவர்கள், he married his adopted son's wife after he divorced her. அவர் தன்னுடைய தத்தெடுக்கப்பட்டு தன்னுடைய மகனுடைய மனைவியை அந்த சகோதரன் விவாகரத்து செய்தபோது அந்த மனைவியை அவர் திருமணம் செய்தார். When he married his adopted son's wife, அவர் தன்னுடைய தத்தெடுக்கப்பட்ட மகனுடைய மனைவியை திருமணம் செய்தபோது their pattern for the mankind, அந்த மனித இனத்துக்கு முன்னோடியான அவர்,
to justify that, அதை நியாயப்படுத்துவதற்காக Allah came and said, you cannot call your adopted children as, you cannot have adoption and you cannot call them as children. அதை நியாயப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொன்னார், நீங்கள் தத்தெடுக்க கூடாது, அப்படி தத்தெடுக்கிற பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் சொல்லக்கூடாது என்று. Okay, granted that they are coming from that perspective. ஒருவேளை அவிதமான நோக்கத்தில் அவர் வருகிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோமானாலும், But this was written much before that. ஆனால் இது அவர்கள் சொல்லுகிற காரியத்திற்கும் ஏராளமான வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. In fact, even Ibn Kathir, in Tafsir of Ibn Kathir, இப்னு கத்தீருடைய தப்சீரிலே Ibn Kathir very clearly says that Sayyid was called as Muhammad's son until that time. அந்த காலகட்டம் வரைக்கும் அல்லது அந்த சமயம் வரைக்கும் சையத் என்பவர் முகமது ஹஜ்ரத் முகமதுடைய மகனாக அழைக்கப்பட்டார். So if until that time, even if we argue that until that time children can be called as sons, this second Samuel was written much before that. So what is the problem with that? ஒருவேளை அந்த நேரம் வரைக்கும் அல்லது அந்த சமயம் வரைக்கும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், அதை காட்டிலும் பல வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த அதிகாரத்திலே வசனத்திலே என்ன முரண்பாடு இருக்கிறது? Now again 2 Samuel 21 verse 8. மீண்டுமாக 2 சாமுவேல் 21வது அதிகாரத்தின் 8வது வசனம். It says that they have cited different translations, and even if you have noticed in one of the Darby's translations, it was very clearly written that Darby had explained that it was the sister's son, as I have explained. அவர்கள் ப்ரொஜெக்டரிலே பல டிரான்ஸ்லேஷன் ஒருவேளை போட்டிருப்பதை பார்த்தீர்கள். அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் அங்கேயே தெரிந்தது அவருடைய சகோதரியின் பிள்ளைகள் என்பது அந்த இடத்துல போட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருக்கலாம். If a word can have two different meanings, ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கும் என்றால், how will you determine the meaning of the word? அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் எப்படி நிதானிப்பீர்கள்? You will decide by the context. நீங்கள் அந்த வார்த்தைக்கு உள்ளானதான அமைப்பை பொறுத்து தான் நிதானிப்பீர்கள். That is why the KJV, which mentioned actually in the initially, determined it by the context and gave the correct translation. எனவேதான் முதலாக மொழியாக்கப்பட்டதான KJV என்பது அந்த சம்பவம் நடந்த அமைப்பின் அடிப்படையிலே மொழியாக்கத்தை கொண்டு வந்தது. Now coming to the Tamil translation. இப்பொழுது தமிழ் மொழியாக்கத்துக்கு நாம் வருவோம். Sir, translations can have different kinds of mistakes also. ஒருவேளை மொழிபெயர்ப்பிலே சில தவறுகள் இருக்கலாம். Sir, Janab PJ sir himself has revised his own translation of the Quran. Does it mean that whoever was reading his original translation of the Quran was not reading the Quran at all? அருமையான ஜனாப் PJ சார் அவர்கள் கூட தன்னுடைய குர்ஆனை தானே மீண்டும் ஒரு விசையாக ரிவைஸ் பண்ணி இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய பழைய குர்ஆனை வாசிக்கிறவர்கள் சரியான குர்ஆனை வாசிக்கிறது இல்லை என்று அர்த்தமாய் விடுமா? Sir, translations can have different meanings. That does not mean that the Bible is corrupted. ஒருவேளை மொழியாக்கத்திலே ஒரு வேறு அர்த்தங்கள் இருந்தால் அந்த அர்த்தத்தின்படி வேதாகமம் கரைப்படுத்தப்பட்டது என்பது அர்த்தம் இல்லை. Now coming to Ezekiel chapter 23. எசேக்கியேல் 23வது அதிகாரத்துக்கு வருவோம். Again the same issue that I had raised earlier. நான் மீண்டுமாக ஏற்கனவே நான் எழுப்பினதான் அதே காரியம். Our brother Sudhakar has already explained it. நம்முடைய சகோதரர் சுதாகர் இது என்னவென்று ஏற்கனவே விளக்கிவிட்டார். And I have one of the cases here, the High Court, Delhi High Court which actually passed the verdict on the homosexuality, which has different, same kind of, similar kind of wordings. டெல்லி ஹைகோர்ட் ஹோமோசெக்சுவல் மீதான ஒரு நியாய தீர்ப்பை வெளியிட்ட போது இப்படிப்பட்டதான வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகளை அந்த டெல்லி ஹைகோர்ட்டில் உபயோகப்படுத்தப்பட்ட காரியத்தை அதற்கான ஆதாரத்தை வைத்திருக்கிறோம். In fact, you can find those kind of wordings in many verdicts, not just in this verdict, many verdicts. இப்படிப்பட்ட தீர்ப்பில் அல்ல, அநேக தீர்ப்புகளிலும் கூட அந்த வார்த்தைகளுக்கு ஒத்த வார்த்தைகளை நீங்கள் காணலாம். So our friends have asked, can you take it to the court? Will it not be a pornography? அவர்கள் கேட்டார்கள், இதை ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இது ஒரு ஆபாசமாக இருக்காதா என்று சொல்லி கேட்டார்கள். Sir, the verse Ezekiel very clearly says this is the judgment of the God. எசேக்கியேல் 23வது அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது, இது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறது. Ezekiel 22 described the entire sins of that people. எசேக்கியேல் 22வது அதிகாரம் அந்த ஜனங்கள் செய்ததான மிக மோசமான பாவங்களை பட்டியலிடுகிறது. And in the judgment, can you describe the sins or not? இந்த தீர்ப்பிலே அவர்கள் செய்ததான பாவங்களை குறித்து நீங்கள் விவரிக்க கூடாதா அல்லது விவரிக்கலாமா அல்லது கூடாதா? Sir, in every court of law you can describe the sins in the verdict and then you come to the conclusion. ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் கூட நீங்கள் தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அந்த பாவம் செய்யப்பட்ட விதத்தை வர்ணித்து அதன் பின்பதாக அதற்கு தீர்ப்பு கொடுப்பது வழக்கமாக இருக்குது. Now if you are saying that this kind of words cannot be should not be used by in the God's word at all, இவ்விதமான வார்த்தைகள் இறை வேதத்திலே உபயோகப்படுத்தவே படக்கூடாது என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், what kind of
standard is that, sir? அப்படி என்றால் அதனுடைய நிலைப்பாடு தான் என்ன? In Surah chapter 75 verse 37, சூரா 75வது அதிகாரத்தின் 37வது வசனம் சொல்லுகிறது, had it not been, it says actually they uses the word sperm. அந்த இடத்துல ஸ்பெர்ம் அல்லது விந்து என்கிறதான பதத்தை குறிப்பிட்டிருக்கிறது. Sir, why is Allah using these words? அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை ஸ்பெர்ம் அல்லது விந்து என்கிறதான வார்த்தை அர்த்தத்தில் ஏன் குறிப்பிடுகிறார்? Now listen carefully. I am not saying that Quran is not the God's word because of this. That is not my standard at all. You will hear my standards in the next week. இந்த கருத்தின் அடிப்படையிலே குர்ஆன் இறைவனுடைய வேதம் இல்லை என்பதை நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் அடுத்த வாரத்திலே கேட்கலாம். Again, the brother has brought the issue of Torah. தோராவை பற்றிதான இஷ்யூவை அருமையான சகோதரர் கொண்டு வந்தார். I have cited references after references to show that the Islamic authorities accepted the Torah and the Injil that was with the Christians and the Jews at that time as the Torah and the Injil. நான் ஒவ்வொரு வசனங்களுக்கு பின்பாக ஒவ்வொரு வசனங்கள் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த காலத்திலே இருந்ததான கிறிஸ்தவர்களிடத்திலே தோராவும் இஞ்சிலும் இருந்தது என்பதை இஸ்லாமிய ஆதாரங்கள் திட்டவட்டமாக ஏற்றுக்கொண்டது என்பதை வெளிச்சமிட்டு காட்டுவதற்கு தான் அதை சொன்னேன். The only reason that the friends could try to cite was, அவர்கள் குறிப்பிடுவதற்கு முயற்சி செய்த காரியம் என்னவென்றால், they said prophecies of Muhammad are mentioned in that Quran says that the prophecies of Muhammad are mentioned in that, but the Quran does not, we cannot find that prophecies in the Torah now. அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு கொண்டு வந்த காரியம் என்னவென்றால், குர்ஆனிலே ஹஜ்ரத் முகமதுவை பற்றிதான தீர்க்கதரிசனங்கள் தோராவிலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உங்கள் தோராவிலே ஹஜ்ரத் முகமதை பற்றிதான தீர்க்கதரிசனம் இல்லை, எனவே நீங்கள் வைத்திருக்கிற தோரா அந்த தோரா இல்லை என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். That would have been a problem for me only if I had accepted Quran as the God's word. அதை நான் குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டால் தான் அது என்னுடைய பிரச்சனையாக இருக்கும். I have cited earlier that I don't accept Quran as God's word, but I am quoting it because it is the final authority for them. நான் குர்ஆனை இறைவனுடைய வேதம் என்று எனக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. நான் அதிலே இருந்த ஆதாரங்களை குறிப்பிட்டு காட்டுவதற்கு நோக்கம் என்னவென்றால் அதுதான் அவர்களுடைய முழு அதிகாரமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். If Quran says the Bible is the God's word, குர்ஆன் இறைவனுடைய பைபிள் இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது and wrongly gives a reference, அதுக்கு ஒருவேளை தவறான அர்த்தத்தையும் கொடுத்தால், is the problem with the Quran or is the problem with the Bible? அது குர்ஆனில் இருக்கிற தவறா அல்லது பைபிளில் இருக்கிற தவறா? The problem is with the Quran. பிரச்சனை குர்ஆனிலே இருக்கிறது. Sir, get the logics correct, sir. அந்த நீங்கள் முதலாவது உங்களுக்கு வைத்திருக்கிறதான திட்டத்தை அல்லது நியாயத்தை சரியாய் கொண்டு வாருங்கள். Whenever we are raising the issue of the logic, they seems to be disturbed about that. நாங்கள் நியாயத்தின் அடிப்படையில் தான காரியங்களை எழுப்பும்போது அவர்கள் அதிலே அவர்கள் பாதிக்கப்படுவதை போல காணப்படுகிறார்கள். But in such kind of debates we have to go by the logic only. இப்படிப்பட்டதான விவாதங்களிலே நாம் நியாயத்தின் அடிப்படையில் தான் கடந்து போக முடியும். நண்பர்களே, நம்ம மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வருவோம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நம்ம கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட்டை சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஆசைப்பட்டோம், ஆனால் அவங்க சொன்னா தான் புரியும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. அப்போ நம்ம சொல்லி தான் காமிக்கணும். So friends, we have to come to the point. Actually, we don't want to mention those words, but they say only if you mention we can understand. So we will mention. மௌலவி பிஜே அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் இது ஹதீஸுடைய விளக்கம். ஹதீஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே படித்தா தெரிஞ்சு போய் என்ன மேட்டர் அப்படிங்கிறது பாருங்க. ஒரு நாள் பால் பாத்திரங்களில் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் வசந்த கால அதிகாலை நேரம் என் கணவர் அபுசர்வு வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவர்களுடன் சிறுத்தைகள் போன்ற அவர்களுடைய 2 குழந்தைகள் இருந்தன. அந்த குழந்தைகள் அவரது இடுப்புக்கு கீழே மடியில் இருந்தது. இது ஏதோ மடியில் 2 மாதுளம்பழத்தை கட்டி இடுப்பில் கட்டி இருந்தா அப்படின்னாங்க. இடுப்பில் கட்டலைங்க, இடுப்பில் இருந்தது என்னன்னு பார்த்தா 2 குழந்தைகள். அதைத்தான் அங்கே போட்டிருக்கு. 2 மாதுளங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர். இடுப்பில் இருந்த குழந்தைக மாதுளங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டிருந்தனர். என்ன மாதுளங்கனி? So this was the hadith actually we quoted in the morning, and அதை பார்த்த உடனே அவளுடைய கட்டளை மனதை பறித்து கொடுத்தவர் மனைவி விவாகரத்து செய்துவிட்டு அவளை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக அந்த ஹதீஸ் அப்படியே தொடர்கிறது. Actually, when we said it in the morning, actually our previous said that the pomegranate actually which was tied in that heap. But here, what is that heap? That is not the pomegranate. The 2 children were in the heap and they were touching that pomegranate. So what is that pomegranate? You can understand. And by seeing that, by looking that prettiness of that woman, that man actually gave his heart. And then he divorced his wife and married that woman. காலையில் சொன்னாங்க இந்த மாதிரி ஹசரத் முகமது அவர்கள் கலீஃபாவாக இருந்தார். அதனால் அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் இடத்துல உட்கார்ந்ததுனால அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ விவசாயம் செஞ்சாரா இல்லையான்னு அவர் தெளிவாக பார்த்துட்டு
அதுக்கு தான் அப்போ தான் மரண தண்டனை கொடுக்கணும். சரி, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்கு அவர் கேட்ட என்னது கேள்வியெல்லாம் கேட்டார், அது உங்களுக்கு தெரிஞ்சுதாங்க? நீ முத்தமிட்டியா? முத்தமிட்டிருப்ப, நீ போப்பா. நீ வந்து கட்டி பிடிச்சிருப்ப, போப்பா. நீ ஏதாவது தடவி இருப்ப, போப்பா. என்னங்க இது? அப்போ தடவி இருந்தால் போயிடலாமா? அடுத்த பொம்பளைய தடவுனா போகலான்னா அது என்னத்தை சொல்லிக் கொடுக்க வர்றீங்க? அப்போது in the morning actually we were saying that actually Hazrat Muhammad was a political leader there, so before giving verdict for whatever he has done, so he was thoroughly asking. So what was the question he was asking? Whether you kissed her, whether you hugged her, whether you rubbed her. That what do you mean by that? Rubbing and kissing and hugging, what do you mean by that? If you kiss or if you rub somebody else, you just leave her to go or what? இப்போ ஒரு துணி கடைக்கு துணி எடுக்க போகிறான். ஒரு 2 துணி 1 மீட்டர் துணி கடைனா 1 அடி ஸ்கேல் எடுத்து இதுதான் 1 மீட்டர் அப்படின்னா ஒத்துக்குவோமா? அது மாதிரி தான் இருக்குது. அதாவது நீ உங்கள் புக்கில் பார்த்தா அதெல்லாம் ஆபாசம், எங்கள் புக்கில் இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுக்குவோங்க. முத்தம் கொடுத்துக்கோ, தடவிக்கோ, இதெல்லாம் வந்து இது அலவுடு. இது வந்து செய்யலாம் அப்படிங்கிற அப்ரூவ்டோடு இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ பைபிளில் படித்து ஏதாவது செய்யலான்னு சொன்ன காரியங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ ஹஜ்ரத் முகமது அவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஏப்பா முத்தம் கொடுத்தியா 2 அடி கொடுப்பா அப்படின்னு சொல்லலை. இல்லை அந்த பிள்ளைய தடவனையா 2 அடி கொடுப்பான்னு சொல்லலை. காலையிலிருந்து நடந்து வருகிற வாதத்தை கவனித்திருப்பீர்கள். பைபிளில் இருக்கக்கூடிய அருவருக்கத்தக்க ஆபாசமான, கேட்கவும் பேசவும் நாவும் காதும் கூசக்கூடிய செய்திகளை நம்ம எடுத்து சொன்னால் அதுக்கு அவங்க சொல்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா? அது செய்தியாக இருக்கிறத அங்கீகரிக்கிறோமா? செய்தி இருந்தால் அது தப்பா? அது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோமா அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு புலி ஃபிலிம் எடுத்து ஆரம்பத்துலேருந்து A to Z டம்புட்டையும் எடுத்து கடைசி படுக்கறை காட்சி வரைக்கும் காட்டிவிட்டு இதில் வந்து நாங்கள் அங்கீகரிக்க செஞ்ச இதெல்லாம் தவறு. கடைசியில் ஒரு ஸ்லைடு 1 மணி நேரம் புலி ஃபிலிம் எடுத்து முடிச்சுவிட்டு கடைசியாக ஒரு ஸ்லைடு என்ன போடனே, இதெல்லாம் செய்யக்கூடாது, தவறு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு செய்கிறான். நாங்கள் அங்கீகரித்தோமா? அதுதான் தவறு என்று சொல்லிவிட்டோமே. இது ஏன் சொல்லணும்? கேள்வி என்னன்னு விளங்கலே அவங்களுக்கு. ஒரு வேதத்தில் போய்கிட்டு அவன் அவளோடு படித்தால் அவனுடைய சாமான் இவ்வளவு பெருசாக இருந்தது, விந்து இவ்வளவுக்கு இருந்தது என்றெல்லாம் சொல்வது கடவுளுடைய இதான். நம்ம கேட்டால் அது சரின்னு சொன்னோமா? சரின்னு சொல்லாட்டி இதெல்லாம் சொல்லலாம்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இது மாதிரி சர்ச்சைகளை நம்ம போதிக்க முடியுமா? அப்போ சரின்னு சொல்வது அங்கீகரிக்கிறது மாத்திரம் தப்பு இல்லை, அசிங்கத்தை சொல்வதும் தப்பு. அங்கீகரிக்கிறது 2வது தப்பே தவிர சொல்வது மட்டும் சரியாயிருமா? 1 மணி நேரம் அசிங்கமாக கண்ணா பின்னாண்டு வாயில் வந்தான் பேசிவிட்டு இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா சரின்னு ஒத்துக்குருவீங்களா? நீ ஏன் இதை பேசினேன்னு இது கூட சிந்திக்க மாட்டீர்களா? நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் அங்கீகரித்தோமா? அங்கீகரிக்காமல் சொன்னாலும் தப்பு தான். அப்போ எல்லா சினிமாக்காரன் நினைச்சுவான் கடைசியில் இதிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன? இது கூடாது, கள்ளக்காதல் கூடாதுன்னு முடிப்பான். படம் பூரா அப்படி காட்டிவிட்டு கடைசி என்ன செய்வான்? ஒரு வரி மட்டும் இப்படி போடுவான். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் என்றே நாங்கள் சொல்லலை, இதில் உள்ள சட்டம் என்னன்னு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கல. இது ஒரு வேதத்துக்கு தேவையா? எவனோ எவ்வளோ 2 தேவடியாக இருந்தாலும் தேவடியாக இருந்துட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன அதை பற்றி என்ன இப்படி அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு வர்ணிக்கணும். எது கையை விட்டதெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அதுவும் கள்ளக்காதல் புருஷன் கொண்டாடினி அப்புறம் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்போ கள்ளக்காதல் எவனோ ஒரு கள்ளக்காதலும் எப்படி நடந்தாங்கன்னு சொன்னால் அது வேதத்தில் சொல்லணுமா? நாங்கள் அங்கீகரித்தோமா என்பதுதான் டாபிக் என்று யாராவது அறிவுடையவர் சொல்வார்களா? ஒரு சிந்தனையாளர்களுடைய வாதமாக இது. இதை சொல்ல கடவுளுடைய வார்த்தை. ஒரு மனிதன் சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? ஒரு மனிதன் சொன்னால் என்னடா பேசுகிறேன்னு சொல்லி நம்ம செய்வோம், ரத்தம் கொதிக்கும். பெண்கள் ஆண்கள் இருக்கிற சபையில் வந்து ஒருத்தபடி பேசிட முடியுமா? கேள்வி அது விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆபாசம் வேதத்தில் எதுக்கு? இது இருப்பதை இது கடவுள் சொல்லன்னு காட்டுகிறது. அவனுடைய சாமானில் 200 சாமானை நுனியை வெட்டிக்கிட்டு வான்னு சொல்லி இது கடவுள் வேதத்தில் இருக்குமான்னு கேட்டோம். இது வெட்டவா சொன்னா வெட்ட சொல்லி தான் இருக்குது. அப்போ என்ன பேசுறீங்க நீங்கள்? இந்த இது வேதத்தில் இருக்கலாமா? அதை யோசிங்க. இது அறிவுரையா? இது போதனையா? விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு 1 மணி நேரம் வர்ணிச்சு விட்டு ஆகவே தண்டித்தேன் பின்ன என்ன அர்த்தம்? இது ஒரு ஆர்கியூமெண்ட்ல நிற்காது. உங்கள் மக்களை நீங்கள் திருப்திப்படுத்த பார்க்குறீங்க. இது சிந்தனையாளர்கள் பார்த்தாங்க என்ன செய்வாங்க? என்ன இவ்வளவு மோசமாக இருக்கிறாங்க, ஒரு அசிங்கத்தை கூட அசிங்கன்னு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க என்ற கருத்து தான் வருமே தவிர ஒரு காலத்தில் இதை கொண்டு நிலைநாட்ட முடியாது. பைபிள் இறைவன் இல்லை என்பது அவ்வளவு தெளிவாக வந்துவிட்டது. அப்புறம் கேட்டால் கற்பழிப்பு செய்தி பேப்பரில் வருகிறது, உடனே அனுமதிக்கிறேன்னு எடுத்த முடியுமா? அப்படி சொல்லிட்டு போங்க, பேப்பர் மாதிரி உள்ளன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் கேட்குறோம்? பைபிள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி உள்ளது. கடவுள் வார்த்தை இல்லைன்னா நாங்கள் அதை பற்றி பேச போகிறோம். நியூஸ் பேப்பரில் என்ன வேணாலும் வரும், செக்ஸ் புக்கில் அதை விட கூடுதல் கூட வரும்.
கேள்வி என்ன? கர்த்தரின் வார்த்தை நம்மளை எல்லாம் புடம்போட்ட மக்களாக மாற்றுவதற்கு கடவுளுடைய அறிவுரை. அதுலேயும் இதை போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதானே கேள்வி. நீங்கள் பேப்பரில் வரதை பார்த்து அப்படி எடுப்பீங்களான்னா பேப்பரை இறைவேதம்னு சொன்னால் எடுப்போம். பேப்பர்காரன் பேப்பரை இறைவேதம்னு சொல்லலை, கடவுள் வார்த்தைன்னு அவன் சொல்லலை, என் செய்தின்னு சொல்கிறான். இதுதான் கேள்வி. இதை நீங்கள் வித்தியாசம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? அடிமை பெண்கள் பார்த்தீர்களா? இவங்களாவது நாங்கள் செய்தியைத்தான் போடுறோம், இவங்க அடிமை பெண்களை கற்பழிக்க அனுமதிச்சிருக்கிறீங்க, எடுத்து போட்டுமா வண்டி வண்டியாங்கிறாங்க. அடிமை பெண் விஷயத்தை நீங்கள் பேசுவதாக இருந்தால் எடுத்து போடுவோம். குரானில் இருக்கிற விட கூடுதலாக பைபிளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அடிமை பெண் விஷயம் ரெண்டு பேரும் பதில் சொல்ல வேண்டிய விஷயம். அது ஏன் அது ஏற்பட்டது, அந்த காலத்தில் ஏற்பட்டதுங்கிறது பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளால் பெண்களால் பெற்று இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் எஜமானை சேர கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? அவளோட என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்று யாத்திராகமத்தில் 21:1-8 நிறைய இருக்குது, வரிசையாக இருக்குது. அடிமைகள்கிட்ட சேருவது சம்பந்தமான விஷயங்களும் பட்டியல் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எத்தனை குரான் வசனம் காட்டுவீங்களோ அதை விட அதிகமாக பைபிள் என்ன இருக்குது, இந்த சமாச்சாரம் இருக்குது. அடிமைகள் விஷயம் ஏங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டு மதத்துலேயும் கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் கடவுளை சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது, ரெண்டுலேயும் உள்ளது. உங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி பேசணும், அது தனியாக வச்சுக்கிறாது. நீங்கள் அடிமைகளை பற்றி பேசும்போது வாங்க. அடுத்து என்னன்னு கேட்டால் தத்தெடுக்கிறதுக்கு வர்றாங்க. தத்தெடுக்கிறது தப்பா? அவன் பெத்த பிள்ளைய வளர்த்த பிள்ளை அதான் கேள்வி. ஏன்பா பெத்த பிள்ளைன்னு எழுதி வச்சுக்கிறியேன்னு கேட்குறோம். நீ தத்து பிள்ளைய வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லிட்டு போ, தத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு போ, அது உன்னுடைய விருப்பம், நாங்கள் அதை தலையிட மாட்டோம். கேள்வி என்ன? சாவுற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்லை, 5 பிள்ளை பெத்தா, இது ஏன் முரண்? நீங்கள் என்ன செய்றீங்க? அது வளர்ப்பு பிள்ளைங்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? அவனுக்கு பெத்தாள்னு இருக்கு உங்கள் பைபிளில், நாங்கள் கண்டுபிடிச்சது இல்லை, உங்கள் பைபிளில் தான் இருக்குது. இதுதான் கேள்வியை தவிர தத்துன்னு சொல்லலாமா வளர்ப்புன்னு கேள்வி அது இல்லை. நீங்கள் தத்துன்னு சொல்லிட்டு போங்க, வளர்ப்புன்னு சொல்லிட்டு போங்க, அதான் கேள்வி. தத்து பிள்ளை என்று சொல்வது பெரிய தப்பு செய்து விட்டார்கள், அப்படியே நாங்கள் கேட்டோம். ஏன் முரண்பட்டீங்க? ஒரு அதிகாரத்தில் 2 சாமுவேலில் 1 தான் 2 வருகிறது, அடுத்தடுத்து வருகிறது. அப்போ அதுதான் கேள்வி என்பதை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டில் ஏதோ ஒரு கேஸ் வரும்போது ஜட்ஜ்மெண்ட்டில் இதை விட அசிங்கமாகலாம் சொன்னார்கள், எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. அது ஆதாரம் இருக்கான்னு எங்களுக்கு தேவையில் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை, அது வேதம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னான்னு சொன்னால் விசாரித்தா சொல்லித்தான் இருப்பாங்க. அது நான் காலையில் சொல்லியும் விட்டேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு போங்க. இது எதுக்குங்க இந்த 2 சகோதரியோட சேர்ந்தது, கள்ளத்தனமாக சேர்ந்தது, அப்படி இதெல்லாம் எதுக்கு அது சொல்கிறீங்க? தான் கேள்வி. அதுக்கு இது உதாரணம் என்ன செய்யாது, பொருந்தாது. அடுத்து என்ன செய்கிறாங்க? வளர்ப்பு மகனுக்கு அதாவது வளர்ப்பு மகனுடைய மனைவியை விவாகரத்து செய்த மனைவியை கல்யாணம் செய்தவர்களுக்காக செஞ்சாங்கங்கிறிய. அது எங்கள் மார்க்கத்தில் எல்லாருக்கும் அனுமதி இருக்குதா? வளர்ப்பு மகன் ஒருத்தன் வளர்த்தான்னு சொன்னால் அது மகனாக மாட்டான், அவன் முன்னாடியை விவாகரத்து பண்ணிட்டால் அது மருமக அந்தஸ்தில் வரமாட்டால் எங்கள் மார்க்கத்தில் சட்டம், எல்லாருக்கும் உள்ள சட்டம் அது. சரி, இதெல்லாம் வைத்துக்கொண்டு பைபிள் இறைவேதம் இப்படி ஆகும். பைபிள் இறைவேதம் என்றால் நீ என்ன செய்யணும்? குரான்ல இருந்து தான் காட்டாகலாம். சரி, குரானுக்கு முந்தி 600 வருஷமாக இருந்தவங்க எப்படி பைபிள் இறைவேதம் நம்புவீங்க? குரானை கொண்டு தான் நிரூபிக்கணும் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போ பைபிள் இறைவேதம்னா பைபிள்லேருந்து நீங்கள் நிரூபிக்க வேண்டும். பைபிள் இறைவேதம் என்பது அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய தத்துவங்களையும் சொல்லி, பார்த்தீங்களா மனுஷன் வார்த்தையில் இப்படி இருக்குமா, கடவுள் வார்த்தைனால இப்படி அழகாக இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி அப்படியான ஒரு அடிப்படையில் தான் அது நிரூபிக்கணுமே தவிர அதை விட்டு குரான்லேயே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு யாரும் இல்லைன்னா. குரானில் தான் தௌராத்தை பற்றி சொல்லி இருக்குதே, இஞ்சிலை பற்றி சொல்லி இருக்குதே. அப்போ குரானில் உள்ளது ஏற்றுக்கலாம் நம்ம கேட்டால் அது உங்கள் பிரச்சனை. அப்போ ஏன் ஆதாரத்துக்கு வைக்கிறீங்க? நம்ம கேள்வி என்ன என்று கேட்டால், குரானை வைத்துத்தான் உங்கள் பைபிளை நிலைநாட்டணும்னு உங்கள் நிலையாக இருக்குமையானால் அதிலையாவது ஒழுங்காக நில்லுங்க. குரான் சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிற பைபிள் இல்லை. குரான் என்ன மாதிரி தௌராத்தை பற்றி சொல்கிறதோ அதுக்கு நேர் மாற்றமாக அவ்வளோ விஷயம் எழுதி வச்சுக்கிறீங்க. குரான் இஞ்சிலை பற்றி என்ன சொல்கிறதோ அதுக்கு நேர் மாற்றமாக எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறீர்கள். இதுதான் அதில் உள்ள கேள்வி என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும்னு பேசுங்க. The other side gave a reference that all these obscene statements are there. They acknowledge that all these are present in the Bible, the so-called holy book, and they concluded saying that all these are reported in Bible, all these are not encouraged in the Bible. They should first understand our question. Whether it authorized these verses or not is the second issue. Now first our question is, can these verses occur in Bible? For example, if a person takes a porn movie and he shows everything, narrates everything, he has all close cameras, everything, in the finally
if he has a slide saying that all that what was shown in this movie is wrong, what do you think of the person? It's exactly the same way how you deal with Bible. You've been narrating the stories of prostitutes, narrating the genitals of donkeys. You are having n number of filthy, obscene words in Bible, and after telling everything, you plainly say that all these are there, but it is not authorized. That is the second question. But our first question still remains, why do you have all these in the so-called holy book? And can all these verses be preached in the church? We have never come across Christians preaching these things in the church. Apart from that, if you take Bible, it entirely describes about wars, illicit relationship. Even a good person, a wise person will be hesitant to write all these and claim it as his own book. How can you accept that this came from God and God himself wrote it, or whatever? How do you befit it to God? This is very astounding to see. Apart from that, Bible also speaks about the cruelty of cutting 200 foreskins. What is so holy in it? What is the message you're trying to convey here? You said Bible is not authorizing it. Bible in fact did that. Bible said that David was ordered to go cut 200 foreskins. And another argument posed by the other side is that they said, if the matter of rape occurs in newspaper, won't you just read it? It is just used for reporting. Now, you accept that Bible is just like a newspaper which only reports rape and vulgarity. We have no issue. But you claim it to be the word of God. That is where the problem arises. And also, do you think Christ gave all these verses to purify? What kind of instructions do they hold? And they also correlated that Quran, they again jump into another topic stating about the slave girls. In Quran, every Muslim is allowed. So they jumped into the slave girls and they said what all stupid things they can make with slave girls, but they failed to realize that even if they read their own book, Deuteronomy chapter 21 verse 1 to 8, Exodus chapter 21 verse 1 to 8, there are n number of even much more cruel verses than Quran you will find in Bible. So don't talk about something which both our religions mutually agree. And they were also pointing out that adoption is wrong. We never talked about adoption when we were projecting the Michal's case, whether she bear those 5 children or not. We showed them multiple translation wherein the word bear is clearly mentioned, but they never touched base on that. They simply said they had a correlation to say, is it wrong to say an adopted son as own son? We never asked you that question. Why do you come up with that? And they again correlated it with Zayd, Prophet Muhammad's adopted son. But Islam do not take the adopted son as his own son. Even every Muslim has the right to marry the adopted son's wife after he divorces. So we are not treating them as daughter-in-laws. Islam does not preach that they are daughter-in-laws. And further, they said that there are n number of verses in Quran which affirms Bible. Now, answer us, what is the state of Bible before 600 years before Quran was revealed? But so far, whatever we read do not seem like an instruction to mankind. It all talks about obscenity. It all talks about vulgarity. Just to add one point to that, they said that the Prophet Muhammad, that he married after his adopted son divorced his wife. See, Prophet Muhammad, he married, he didn't rape like Amnon. Here, brother is raping Amnon. Brother is raping his sister, Tamar. Prophet Muhammad married it. What are you trying to say? See the difference between the legal and the illegal intimacy. And talking about sperm, that it's also mentioned in the Quran. See, we already said that when the other brother quoted that donkeys is also mentioned in the Quran, horses also. See, whether it is mentioned or not, isn't there any difference? Just saying that horses, donkeys, and then comparing, and between that comparing the men's penis to that of the donkeys and horses. Sperm is told in the Quran, but it is not compared like the horse sperm. How would you know this until or unless you have the subject matter which deals with the intercourse of the horse, which is raised at one point of time in the lesson? How would you come to know?
You gonna have any lesson for that purpose? See the difference. Mentioning about this sperm or donkeys is not wrong in any book. Even if it's mentioned in the book, Holy Bible, as you say, we don't have any problem with it. But see the comparison. That is what we are trying to say. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்து அந்த மாதுளம்பழம் விஷயத்தை மறுபடியும் எடுக்கிறார். அவர் ஒப்பந்த பிரகாரம் ஒரு அர்த்தத்தில் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா நிரூபிக்கிற பொறுப்பு அவங்கள சேர்ந்தது. இவர் சொல்லக்கூடிய அந்த வாசகமே அந்த ஹதீஸில் கிடையாது. தெளிவாக அந்த அரபியை வாசித்து அது ஒழுங்கான முறையில் ரிப்போர்ட் ஆதாரத்தை நிரூபிக்கணும். இந்த மாதிரி அவதூறாக சொன்னீங்கன்னா அது பெரிய சீரியஸாக நாங்கள் எடுத்துக்கிடுவோம். உள்ளதை சொல்லுங்கள். என்ன இருக்குது வாசகம்? ஃபலக்கிய இம்ராஅத்தன், ஒரு பெண்ணை சந்தித்தார், நேரடி அர்த்தம். மகா வலதானி, அவரோடு அவருடைய 2 பிள்ளைகள் இருந்தார்கள். கல் பகுதைனி, சிறுத்தை குட்டிகளை போன்ற 2 பிள்ளைகளோடு அந்த பெண் இருந்தாள். எல் அபானி, அந்த 2 சிறுவர்களும் விளையாடி கொண்டிருந்தார்கள். மின் தகுத்தி ஹஸ்ரிஹா, இடுப்புக்கு கீழே. பி ரும்மானத்தைனி, 2 மாதுளம்பழங்களை வைத்து, இடுப்புக்கு கீழே 2 மாதுளம்பழங்களை வைத்து விளையாடி. இதுதான் நேரடி அர்த்தம் அதில் இருக்கிறது. அப்போ புகாரியில் இருக்கிறது ஆபாசமாக இருக்கிறது, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கொங்கை அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்வதாக இருந்தால் அரபி மூலத்தோடு வைத்து நீங்கள் என்ன செய்யணும்? கிராமர் படி அதுக்கு நிரூபித்து காட்டணும். ஹீப்ரு கேட்டால் ஹீப்ரு நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். அந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி அவதூறாக சொல்லக்கூடாது. அடுத்து குரானில் விந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் விந்துன்னு சொல்கிறது எங்கள் தப்புங்கிறோம்? விந்து வந்தால் குளிக்கணும், விந்து வந்தால் கழுவிக்கிறணும், இதெல்லாம் தப்பா? விந்து இங்கே எதுக்கிறது? வேலை செஞ்சாங்க, 2 பேர் பிரச்சாரம் பண்ணாங்க. அவனுடைய சாமம் எப்படி இருந்துச்சு? விந்து குதிரை, இந்த விந்தெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அப்போலாம் அதுக்கெல்லாம் கவர் போட்டுருந்தாங்க, என்னன்னு தெரியல. விந்து குதிரை விந்து, கழுத விந்துவாக இருந்துச்சு. இதாக இருந்துச்சு. இதுதான் கேள்வியா? விந்துன்னு வார்த்தையா கேள்வி? விந்துங்கிற வார்த்தை குரானில் இருக்குதான். விந்திலிருந்து படைத்தோம்னு குரானில் இருக்குது. ஆமாம், விந்தில் தான் கடவுள் படைச்சாரு. இது ஒரு ஆபாசமா? இது ஃபேக்ட், உண்மையே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 பேர் படுத்தாங்களா, அவன் அதில் விந்து வந்துச்சா, அந்த சாமம் அப்படி இருந்துச்சு, அதில் வந்த விந்து இப்படி இருந்துச்சு, 2க்கும் கணக்கு பண்ணுறீங்க. அது எங்கே போய் எவன் போய் எடுத்தான், எப்படி பார்த்தான், அதை எப்போ குதிரை இதை பார்த்து எடுத்து 2 கம்பேர் பண்ணி சொன்னாலாம் தெரியல. இது கடவுள் இதை சொல்வாரான்னு கேட்டால் குரான்லையும் விந்து இருக்குங்கிறீங்க. என்ன வாதம் இது? Next day again drag quote the hadith. They should also read the Arabic text. If you read the Arabic text,